நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. சிங்கள இனவெறி இராணுவம் கொடுமைக்கார இலங்கை அதிபர் ராஜபக்சேயின் தலைமையில் கடந்த 6 மாதங்களில் லட்சக்கணக்கான அப்பாவி தமிழர்களை ஈழத்தின் தமிழ் பகுதிகளில் இரத்த வெள்ளத்தில் மிதக்கச் செய்து கோர தாண்டவம் ஆடிய வரலாற்றை இந்த உலகமே அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. இது பற்றி தி டைம்ஸ் ஆஃப் லண்டன் பத்திரிகை 20,000 தமிழர்களுக்கு மேல் சிங்கள வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட வரலாற்றை ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் அறிவார் என்றும் அவருடைய அலுவலக தலைமைச் செயலாளர் விஜய் நம்பியார் இந்த படுகொலை பட்டியலை பானின் மே 23ஆம் தேதி இலங்கை பயணத்திற்காக சேகரித்திருந்தார் என்றும் கூறுகிறது. இந்த கொடுமைச் செயல்களை எதிர்த்து இலங்கைக்கு எதிராக ஐநா சபையில் எழுப்பப்பட்ட தீர்மானத்திற்கு இந்திய அரசு ஆதரவாக செயல்பட்டதை கண்டித்து மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்கள் பேசியதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நெல்லையில் மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மதிமுக மாநில சட்டத்துறை செயலர் வழக்கறிஞர் சுப்புரத்தினம் மகள் பிரீத்தி சுந்தர் திருமணத்தை நடத்தி வைத்து மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்கள் பேசுகையில் ஈழத்தில் நடைபெற்ற துயரங்களுக்கு இந்திய அரசுதான் காரணம். துயரம் என்றவுடன் வேறு எதையும் கற்பனை செய்துவிட வேண்டாம். துயரம் என்று நான் சொன்னதற்கு காரணம் இலங்கை தமிழர்களை கருவறுக்கும் இந்த செயலுக்கு இந்த அரசு துணை போகும்போது நாம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதைத்தான் துயரம் என்றேன். இந்திய விடுதலைக்கு முதலில் போராடியது தென்னாடுதான். அந்த வீர சரித்திரம் இந்த மண்ணுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் இன்று தமிழ் உணர்வு அழிக்கப்படுகிறது. ஈழத் தமிழர்கள் வரலாற்றில் இது ஒரு சிறிய இடைவெளிதான். நாடாளுமன்றத்தில் என் குரல் ஒலிக்காவிட்டாலும் மக்கள் மன்றத்தில் என் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்று திரு வைகோ அவர்கள் கூறினார். அவர் தொடர்ந்து இந்திய அரசு இப்போது மீண்டும் ஒரு தவறு செய்துள்ளது என்றும் ஐநா சபையில் நடந்த ஓட்டெடுப்பில் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா ஓட்டு போட்டுள்ளது. உலகில் யாருக்கும் ஏற்படாத கொடுமை தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் இலங்கைக்கு இது தற்காலிக வெற்றிதான், அதுவும் இந்தியா உதவி செய்து ஆயுதங்களை வீரர்களை அனுப்பியதால் கிடைத்த வெற்றி என்றும் கூறினார். கடந்த 5 மாதத்தில் மட்டும் 1,45,000 தமிழர்கள் அழிக்கப்பட்டுள்ளனர். 3,5 லட்சம் தமிழர்கள் பாதுகாப்பில்லாமல் உள்ளனர். இது இந்திய அரசின் துரோகம். இதிலிருந்து அவர்கள் விரைவில் மீளுவார்கள். முதலில் பிரபாகரன் தப்பி ஓடும்போது சுட்டதாக கூறினார்கள். அதன் பிறகு உடலை கண்டுபிடித்ததாக கூறினார்கள். உண்மையிலேயே பிரபாகரனை இலங்கை இராணுவம் சுட்டுக் கொண்டிருந்தால் மரபணு சோதனை நடத்தியிருக்கலாமே. இன்னும் பிரபாகரன் தந்தை வேலுப்பிள்ளை உயிரோடு தான் இருக்கிறார். அப்படி இருந்தும் மரபணு சோதனை நடத்த ஏன் முன் வரவில்லை? பிரபாகரன் மறுப்பு தெரிவிக்கவில்லையே என்று கூறுகிறார்கள். மறுப்பு அறிக்கை வெளியிட அவர் என்ன அரசியல் கட்சியா நடத்துகிறார்? அவர் குரல் வெளியே வந்தாலே அவரை அழிக்க தயாராக இருக்கிறார்கள். எனவே
நாங்கள் ஆராய்ந்து இந்த முடிவை வெளியே சொன்னோம். தேர்தலில் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கினார்கள். பணம் கொடுப்பதை யாரும் கண்டிக்கவில்லை. தோற்றுப்போன கவலை எனக்கு துளியும் கிடையாது. இதிலிருந்து தமிழகம் மீட்கப்பட வேண்டும். முத்துக்குமார் உள்பட 14 பேர் செய்த தியாகம் வீண் போகாது. தமிழகம் விரைவில் மீட்கப்படும் என்றும் வைகோ அவர்கள் பேசினார்கள். லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழினத்தில் பிறந்த அனைத்து கட்சியினரும் சாதி மத வேறுபாடின்றி ராஜபக்சேயின் இரத்த வரி பிடித்த படுகொலையை கண்டித்து போர்க்குரல் கொடுத்து தமிழன் தன்மான உணர்வை காப்பாற்ற முன்வர வேண்டும். இதுவே என் போன்ற சாதாரண மக்களின் விருப்பம், வேண்டுகோள்.